டிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 50 வருஷத்துக்கு பின்னோக்கி எல்லாரையும் அழைத்து செல்கிற ஒரு காலப்பயண நிகழ்ச்சியாக இருக்க போகுது. சின்ன திரைக்கு பின்னாடி முகம் தெரியாதவங்க நிறைய பேர் வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியும் உருவாக்கியிருக்காங்க. அப்படிப்பட்ட படைப்பாளிகளை தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் வந்து சந்தித்து பேச போகிறோம். தொழில்நுட்ப கலைஞர்கள், ஒளிப்பதிவாளர்கள், தயாரிப்பாளர்கள், அதிகாரிகள் நிறைய பேர் இருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இந்த நிகழ்ச்சி என்றென்றும் தூர்தர்ஷன். என்றென்றும் தூர்தர்ஷன் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். சூப்பரான கெஸ்ட் வர போறாங்க, வாங்க சந்திக்கலாம். முகம் தெரியாத படைப்பாளிகளை சந்திக்கிற நிகழ்ச்சி தான் இது என்றென்றும் தூர்தர்ஷன். சூப்பரான கெஸ்ட்டை சந்திக்க போறோம். நம்ம அவரை வெல்கம் பண்ணிடலாம். ரொம்ப நாள் கழிச்சு வரீங்க ஆஃபீஸ்க்கு. கேமராக்கு பின்னாலேயே இருக்கவனை வந்து கேமராக்கு முன்னால் கொண்டாந்துருக்கீங்க. ஏன்னா இந்த மியூசிக்லாம் கேட்கும்போது எனக்கு வந்து சின்ன வயசு ஞாபகம் வருது. ஆமாம், இது வந்து பிகினிங் டேஸில் இருந்த மியூசிக்கு. ஸோ நமக்கு அந்த பழைய ஞாபகம்லாம் வந்துடும் உட்காந்துட்டு. நம்ம இங்கே ஒர்க் பண்ணது பிகினிங்லேருந்து 75 வந்து இனாகிரேட் பண்ணதுலேருந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்போ இதுதான் டியூனு. அதுக்கப்புறம் மாற்றிருக்காங்க நிறைய. ஓகே சார், இப்போ வந்து தூர்தர்ஷன் சென்னை தொலைக்காட்சி வந்து 1975 ஆரம்பிச்சாங்க. ஆமாம், நீங்கள் ஆரம்பித்த நாள்லேருந்து இங்கே ஒர்க் பண்ணியிருக்கீங்களா சார்? நான் அதுக்கு முன்னாலே வந்து 73 வந்து ஸ்ரீநகர் தூர்தர்ஷனில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். ஓகே, 73 அப்பாயின்மெண்ட் ஆகி ஸ்ரீநகரில் 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு 75 இங்கே வரும்போது ட்ரான்ஸ்ஃபரில் இங்கே வந்துட்டேன் நான். சொல்லுங்கள் சார், 1975 டே 1லேருந்து இருக்கீங்க. ஆமாங்க, ஆமாம். ஆனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்ரீநகர்லேருந்து ஸ்ரீநகரில் இருந்தேன். ஸ்ரீநகரில் ஒரு 2 இயர்ஸ் இருந்தேன் நான். அங்கே ஸ்ரீநகரில் இருந்தபோது வந்து அங்கே ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கேன் நான். ஒரு இது வந்து இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டராக இருந்தபோது லடாக் வந்தாங்க. ஸோ லடாக் போயிருந்தோம். அப்போது லடாக்கில் வந்து போயிருந்தபோது வந்து அங்கே ஹெமிஸ் கும்பா அப்படின்ட்டு ஒரு மொனஸ்ட்ரி இருக்குது, புத்திஸ்ட் மொனஸ்ட்ரி. ஸோ அது ஒரு மேளா நடந்தது, 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற மேளா. அதை கவர் பண்ணியிருக்காங்க. ஆமாம், நீங்கள் சொல்லும் போது எனக்கு தோணுது நீங்கள் அந்த லடாக் எம்இஎஸ் கம்பாவை பற்றி டாக்குமெண்ட்ரியே பண்ணியிருக்கீங்கல்ல? ஆமாம், அது டாக்குமெண்ட்ரியாக பண்ணியிருக்கோம் உட்காந்து. இப்போ வந்து டிவி ப்ரொடக்ஷனில் ஷோ வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா கேமரா பர்சன் வந்து ஃபோட்டோகிராஃபி பண்ணுவாங்க. ஆமாம், ஆனால் நீங்கள் அந்த காலத்திலே டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்கீங்க. ஆமாம், அதுவும் ஃபிலிமில் 16mm ஃபிலிமில். அப்போல்லாம் வீடியோ கிடையாது. 16mm ஃபிலிம்லேயே வந்து ஷூட் பண்ணி டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்கோம். டாக்குமெண்ட்ரிலாம் இப்போ தான் நம்ம பரவலாக பேசுகிறோம், கேட்குறோம். ஆமாம், 70s நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ரி. ஆமாம், அது எல்லாத்துக்கும் முன்னோடி நம்ம தான் அப்படின்ற மாதிரி தூர்தர்ஷன் வந்து அந்த காலத்துலேருந்தே எல்லாம் பண்ணியிருக்கேன், இது பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இங்கே 75 வந்து இங்கே வந்த பிறகு வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸு, வெரைட்டி ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கேன் உட்காந்துட்டு. முன்னாடி அதாவது அந்த டைம்லேருந்து பல வருஷம் டெலிவிஷன் ப்ரொடக்ஷனில் இருந்தவங்ககிட்ட கேட்டால் அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து தான் வரேன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆமாம், ஆமாம். பட் இருந்தாலுமே நீங்கள் ட்ரைனிங்லாம் போயிருக்கீங்களா? வேலைக்கு செலக்ட் ஆனோம். ஆமாம். அது எங்கே நடந்தது? எவ்வளோ நாள் நடந்தது? அது இங்கே மண்டி ஹவுஸ் ட்ரைனிங் வந்து 6 months. அதுக்கப்புறம் வந்து நான் சர்வீஸில் இருந்த பிறகு ப்ரொமோஷனில் வந்து அஸ்ஸாம் போனேன்.
அதுக்கப்போ வந்து ஏஷியா பசிபிக் இன்ஸ்டியூட் அப்படின்ட்டு இதில் இருக்குது கோலாலம்பூரில். அவங்க வந்து ப்ராட்காஸ்டர்ஸ்க்குன்னு தனி ட்ரைனிங்கு, ப்ரொடியூசர்ஸு, கேமராமேனு எல்லாருக்கும் வந்து டெக்னிக்கல் பர்சன் எல்லாருக்கும் வந்து ட்ரைனிங் ஒன்று கொடுப்பாங்க. அது நார்மலாக வந்து ஆல் ஓவர் வேர்ல்டு வேறு எங்கேயாவது ஒவ்வொரு போர்ஷனில் வந்து ப்ராட்காஸ்டிங் இருக்கிற இடத்துல பண்ணுவாங்க. எனக்கு வந்து அஸ்ஸாமில் வந்து இருந்தபோது வந்து வந்த இது வந்து இஸ்லாமாபாத், பாகிஸ்தான்லேருந்து. என்ன ஒரு இதுனா, தூர்தர்ஷனில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டேஷன் ஒர்க் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் கல்ச்சர் அண்ட் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் சரி ஈஸியாக நமக்கு வந்து கற்றுக்கிறதுக்கு ஒரு சான்ஸு. ஓகே சார். சார், சினிமாவாக இருந்தாலும் சரி, டிவி ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் சரி, முக்கியமான ஒரு டெக்னீஷியன் வந்து ஃபோட்டோகிராஃபர், அதாவது சினிமோட்டோகிராஃபர். ஆமாம். எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்தீங்கன்னா கேமரா பர்சன் எவ்வளோ அழகாக காட்டுறாங்க அந்த ஆர்டிஸ்ட்டை அப்படின்றதான் மெயின். அது சினிமாவுக்கும் பொருந்தும், டிவி ப்ரொடக்ஷனுக்கும் பொருந்தும். ஆமாம். இப்போ நீங்கள் அந்த காலகட்டத்தில் அப்போ வந்து இப்போ டெக்னாலஜி நிறைய வளர்ந்துடுச்சு, ஆமாம், டிஜிட்டலாக மாறிடுச்சு. அப்போ டெக்னாலஜி என்ன எக்யூப்மெண்ட்லாம் யூஸ் பண்ணீங்க? அப்போ பிகினிங் டேஸில் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன ஸ்டுடியோ இருந்தது, இது பெரிய ஸ்டுடியோ. நமக்கு அங்கே பக்கத்தில் வந்து சின்ன ஸ்டுடியோ இருந்ததில் வந்து ப்ளம்பிகான் அப்படின்னு வந்து சின்ன கேமரா, ரொம்ப பெட்டி மாதிரி இருக்கும் உட்காந்துட்டு, பட் ஹெவியாக இருக்கும், பேலன்சிங்கெலாம் கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதுதான் பிகினிங் டேஸில் வந்து டெல்லி தூர்தர்ஷன் வந்து ஆரம்பிச்சது 1959. 59லேருந்து 70 வரலும் வந்து அதுதான் அந்த கேமராஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை மாடர்னைஸ் பண்ணி இமேஜ் ஆர்த்திகான் அப்படின்னு ஐஓ கேமராஸ்ன்னு வந்தது. அதில் வந்து என்னென்னா 5 லென்சஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, டரட் லென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அதாவது ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து க்ளோஸ்அப்புக்கு ஒரு லென்ஸு, லாங் ஷாட்டுக்கு ஒரு லென்ஸுன்னு போடுற மாதிரி இது எல்லாமே ஆல்ரெடி அதில் இருக்கும். நம்ம ஜஸ்ட்டு ஒரு இது திருப்பினா அது மாறிட்டு அது வரும். அந்த மாதிரி இது பண்ணிவிட்டு அதில் ஆப்ரேட் பண்ணுறது உட்காந்து. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஜிட்டல் அப்படின்ற லெவலில் வந்துடுச்சு உட்காந்துட்டு. கண்டிப்பாக சார். இப்போ நம்ம உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம சென்னை தொலைக்காட்சி நிலையம் தூர்தர்ஷனை பற்றின நிறைய தெரியாத தகவல்கள் இருக்கு. அதை பற்றி 1-2 நம்ம நேயர்களுக்கு ஷேர் பண்ணலாம். இப்போ ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா சென்னை தூர்தர்ஷன், அதாவது தூர்தர்ஷன் சென்னை தொலைக்காட்சி நிலையம் 1975 ஆகஸ்ட் 15 மெட்ராஸ் டெலிவிஷன் சென்டர் அப்படின்ற பேரில் வந்து ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரரியான ஒரு ஒளிபரப்பு கோபுரம், டெலிகாஸ்ட் டவர் தான் இருந்தது 75ல். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 76 ஜூலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்மனண்ட்டான அந்த ப்ராட்காஸ்ட் டவர், ஒளிபரப்பு கோபுரம் வந்து அமைச்சாங்க. பிற்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டவர் தான் சென்னையோட மிகப்பெரிய ஒரு அடையாளமாக இருந்திருக்கு. நிறைய திரைப்படங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். திரைப்படங்களில் சென்னையை பற்றி சொல்லும்போது, சென்னையை காட்டும் போது அந்த கோபுரமும் வரும். கிட்டத்தட்ட நிறைய திரைப்படங்களில் ஒரு கௌரவ தோற்றமாக அந்த கோபுரம் வந்து இருந்திருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நம்ம சென்னை தொலைக்காட்சி நிலையம் கண்டிருக்குன்னே சொல்லலாம். முதல்ல சென்னை தொலைக்காட்சி நிலையம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிடி 5 அப்படின்னு வந்து சேனல் வந்து 94ல் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2000க்கு அப்புறம் டிடி பொதிகை, இப்போ வந்து டிடி தமிழ். ஒரு பெரிய பரிணாம வளர்ச்சி. நம்ம நிறைய இன்னும் டிடி தமிழ் பற்றி தெரியாத சில விஷயங்களை பற்றி அப்புறம் பேசலாம். இப்போ சார் கிட்ட கண்டினியூ பண்ணுவோம். ஓகே சார், இப்போது ஆஸ் அ கேமரா பர்சனாக நீங்கள் நிறைய ஷோஸ்க்கு, நிறைய ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து ஒளிப்பதிவு செய்திருப்பீங்க. அந்த ஷோக்கு ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள் தான் இன்சார்ஜ். ஆமாம். நீங்கள் எந்தெந்த நிகழ்ச்சி பேட்டர்ன்லலாம் ஒர்க் பண்ணிருக்கீங்க? உங்கள் போர்ட்ஃபோலியோ என்னவாக இருந்தது? அதில் வந்து நான் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னாக்கா வந்து 77, 78 நினைக்கிறேன், இயர் ஞாபகம் இல்லை உட்காந்து. அப்போது வந்து வயலமாழமில் வந்து 2 பாயிண்ட் டிஸ்கண்ட் இது மாதிரி 2 பேர் உட்காந்து பேசுகிறதுன்றது இல்லாமல் ஃபீல்டுக்கே போய் ஒரு டான்ஸு, ஒரு பாட்டு அப்படின்றத வந்து இது பண்ணி கதிர்மணின்னு ஒரு கேரக்டரை உருவாக்கி அவுட்டோரில், ஆமாம், கதிர்மணி கோபி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி அவுட்டோர்லேயே ஃபுல்லாக போய் ஷூட் பண்ணோம். கம்ப்ளீட்டாக ஷூட் பண்ணி அதை எடிட் பண்ணி சாங்கோடு போட்டுட்ருப்போம். ஓகே. அது ஃபுல் கான்செப்ட் வந்து நம்ம ப்ரொடியூசர் எம்எஸ் பெருமாள் தான் அதை இது பண்ணியிருந்தார். நான் அதில் டோட்டலாக வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து அரிசி, கரும்பு, மஞ்சள் அப்படின்னு தேவையில்லையா, அது எல்லாமே எப்படி உற்பத்தி ஆகுது, வயலில் போயிட்டு அதை எப்படி எடுக்கிறதுன்றது எல்லாத்தையும் இப்போ எடுத்துருக்கோம் உட்காந்து. அதில் இன்னொரு ப்ரொடியூசர் வந்து நம்ம இவர் தஞ்சைவாணன் இருந்தார். அவர் எங்கூட வந்து ஏஐபிடி ட்ரைனிங் இஸ்லாமாபாத் வந்தபோது வந்து அங்கே நாங்கள் வந்து தக்ஷஷீலான்னு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். தக்ஷஷீலாவில் வந்துட்டு போயிட்டு எல்லோரும் வந்து கோல்டு, வெள்ளி அப்படின்னு தான் வாங்குவாங்க. இவர் அங்கேருந்து மண் எடுத்துகிட்டு வந்தார். நான் கேட்டேன், எதுக்கு இந்த மண் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னாக்கா, இங்கே தூர்தர்ஷனில் வந்து அப்போ நாங்கள் வந்து அவர் ஒரு கார்டன் இது பண்ணார், தஞ்சைவாணன் கார்டனே வந்து நாங்கள் சொல்லிட்டு இருப்போம். அதாவது அவுட்டோர் ஷூட்டிங்னாக்கா நம்ம வந்து வெளியில் போகாமல் இங்கேயே கார்டனில் வந்து உட்கார வச்சுட்டு ஷூட்டிங் பண்ணுவோம். அது வந்து அப்போ அங்கேருந்து தட்சசிலாலேருந்து அந்த மண்ணை கொண்டாந்து இது பண்ணியிருந்தார் உட்காந்து. சரி, இப்போது நம்ம பேசிகிட்டு இருக்கிறது ஒரு ஸ்டூடியோலேருந்து பேசிட்டு. ஆமாம்.
இப்போ கேமரா பர்சன் வந்து ஸ்டூடியோவில் வந்து ஒரு ப்ரோக்ராம் நடக்குதுன்னா ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு பேட்டர்ன் வச்சுருப்பாங்க, ஆமாம் ஒரு அப்ரோச் இருக்கும். ஆமாம் வெளியில் அவுட்டோர் போனால் ஒரு அப்ரோச் இருக்கும். ஆமாம் ஆமாம் நீங்கள் அந்த மாதிரி வெளியில் பண்ணும்போது என்ன மாதிரி கேமரா யூஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களோட அப்ரோச் எப்படி இருந்தது? அது அப்போ வந்து எப்படின்னா ஃபிலிம் கேமரா பிகினிங் டேஸில் வந்து ஃபிலிம் கேமராஸ் இருந்தது. அப்போ எக்லேர் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு 16mm கேமரா, சவுண்டு வந்து தனியாக செப்மேக் அப்படின்னு டேப்பில் வந்து ரெக்கார்ட் பண்ணி அதை ரெண்டும் மேட்ச் பண்ணி டெலிசினின்னு ப்ரொஜெக்டரில் போட்டு இது பண்ணுவாங்க. ஸோ அந்த கேமராஸை வந்து கம்ப்ளீட்டாக நாங்களே இது பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது, ஃபிலிம் லோட் பண்ணுறது எல்லாமே நம்மளே பண்ணணும். அது நாங்கள் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் அதை பற்றி படித்ததுனால எங்களுக்கு ஈஸியாக இருந்தது. அது இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு போக்காது. ஃபிலிம் கேமராவும் வந்து எங்களுக்கு ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சு, இந்த டிவி ட்ரைனிங் இருந்ததுனால உள்ளே இருக்க எலக்ட்ரானிக் கேமராவும் எங்களுக்கு ஆப்ரேட் பண்ண தெரியும். உட்காந்து ஃபிலிமில் வந்து நம்ம போகும்போது என்னென்னா நம்ம தான் வந்து எல்லாமே ஆல்மோஸ்ட்டு. இங்கே வந்து எப்படின்னா வந்து 3 பேர் அட் அ டைம் ஒர்க் பண்ணுவோம். 3 கேமராஸு 4 கேமராஸு அப்படின்னு ஒர்க் பண்ணுவோம் ஸ்டூடியோவில். அவுட் சைடில் போகும்போது ஒரு கேமரா தான் வந்து எடுத்துகிட்டு போவோம். ஃபிலிம் கேமராவில் அப்படியே ஷூட் பண்ணிட்டு வர்றதுக்கு வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸு. பட் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த பீரியடில் பார்த்திங்கன்னா டோட்டலாக ட்ராவல் தான் அதிகமாக. ஆல் ஓவர் தமிழ்நாடு ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கிரிக்கெட் கவரேஜ்னு பண்ணும்போது வந்து நான் ஆல் ஓவர் இந்தியாவே ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதுக்கு வேர்ல்டு கப் அது இதுன்னு கிரிக்கெட் வந்தபோது கிரிக்கெட் வந்து என்னுடைய ஃபேவரட்டாக இருந்தது. அப்போ கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால். சரி, ஓகே. கிரிக்கெட் சொல்லும் போது இப்போ ஒரு ஷோக்கு நீங்கள் வந்து ஒளிப்பதிவு செய்கிறீங்கன்னா ஸ்டூடியோவாக இருந்தாலும் அவுட்டோராக இருந்தாலும் அதுக்கு வேற. இது வந்து ஒரு கிரவுண்டில் போய் நம்ம எடுக்கணும். ஆமாம், ஸ்டேடியமில் நிறைய ஆடியன்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து அப்ளாஸ் பண்ணுவாங்க, அந்த நாய்ஸ் இருக்கும், நீங்கள் பிளேயர்ஸை வந்து கவர் பண்ணணும். அப்போ எப்படி ஷூட் பண்ணீங்க? இல்லை, அப்போ வந்து எப்படின்னா சென்னை தூர்தர்ஷனில் வந்து நாங்கள் கவரேஜ் பண்ணுறது வந்து ரொம்ப பாப்புலர். எப்படின்னா நாங்கள் வந்து கிரிக்கெட்டுன்றதை மட்டும் காமிக்காமல் ஆடியன்ஸை நிறைய காமிப்போம். அப்புறம் வந்து இப்போ ஃபீல்டில் திடீர்னு நாய் ஓடும், காக்கா வந்து சாப்பிடுவோம், ஏதாவது அங்கே யாராவது தூக்கி போட்டிருப்பாங்க அதை சாப்பிடும். இதெல்லாம் வந்து அப்போவே வந்து நாங்கள் வந்து க்ளோஸ்அப் கொடுப்போம். அது பிளேயில் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு கண்ணு அங்கே இருந்தால் கூட இன்னொரு கண்ணு சைடில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அதை வந்து இன்டர்கட் க்ளோஸ்அப்பாக அப்பப்போ கொடுப்போம். அதில் வந்து எல்லாருக்குமே வந்து அது ரொம்ப பிடிச்சி வந்து லைக் பண்ணுவாங்க உட்காந்து. அந்த தூர்தர்ஷன் இதில் வந்துட்டு அப்போல்லாம் வந்து பெங்களூர்லலாம் வந்து தூர்தர்ஷன் கிடையாது. நாங்களே வந்து அங்கே போவோம், எல்லா கேந்திராவும் போவோம். வேர்ல்டு கப்புன்னு வரும்போது இந்த ஆல் ஓவர் இந்தியா ட்ராவல் பண்ணியிருக்கேன் நான். ஓகே, நீங்கள் சொன்னதுனால பெங்களூர்லலாம் தூர்தர்ஷன் இல்லை அந்த டைமில், ஆமாம், சென்னையில் தான் இருக்குது அப்படின்றதுனால நேயர்களுக்கு அதை பற்றின ஒரு தகவல் சொல்லலாம் இருக்கேன். இப்போ சென்னை தூர்தர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை தொலைக்காட்சி நிலையம் வந்து தென்னிந்தியாவின் முதல் தொலைக்காட்சி நிலையமாக இருந்தது. டெல்லி, பாம்பே, கல்கட்டாக்கு அப்புறம் சென்னை தொலைக்காட்சி நிலையம் தான் சவுத் இந்தியாவில் ஃபஸ்ட்டு. இது வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். ஆமாம். அப்போ வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த கிரிக்கெட்டுக்கு வந்து சொல்லும்போது ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். இந்த ஸ்டுடியோ வந்து அப்போது இனாகரேட் பண்ணலை. இது வந்து ஸ்டுடியோ 1 அப்படின்னு சொல்லிட்டு ஏஷியாவிலே பெரிய ஸ்டுடியோ அப்படின்னு பேர் இதுக்கு ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டுடியோ வந்து ஒரு அடி அதிகமாக்கி இது பண்ணாங்க. இங்கே வந்து இவ்வளோ இப்போ நம்ம ஸ்டேஜ் உட்காந்துருக்கோம் இல்லையா, இவ்வளோ பெரிய போர்டு ஒன்று பண்ணி ஒரு அனிமேஷன் ஒன்று பண்ணோம். கிரிக்கெட்டுக்கு நடுவில் வந்து டீ பிரேக்கு, லஞ்ச் பிரேக்கு அப்படின்னு சொல்கிறத வந்து வெறும் கேப்ஷனாக போடாமல் ஒரு அனிமேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிம் கேமராவில் வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் எக்ஸ்போஸ் பண்ணி நம்ம கிராஃபிக் ஆர்டிஸ்ட் இருந்தாங்க, அவங்க அழகாக அதை கட் அவுட்லாம் பண்ணியிருந்தாங்க. அதை ஒரு டிராயிங்கில் வந்து பண்ணி இது பண்ணியிருந்தோம் உட்காந்துட்டு. என்னதான் ஸ்டூடியோலையும் இல்லை வெளியிலையும் ஸ்டாண்டை போட்டு கேமரா பர்சன் வந்து ஒரு ப்ரோக்ராம் ஷூட் பண்ணாலும் நிறைய ரிஸ்கி ஷாட்ஸ்லாம் எடுத்திருப்பாங்க. ஆமாம், கேமரா ஹோல்டு பண்ணிலாம் எடுத்திருப்பாங்க. ஆமாம், அந்த மாதிரி ஒரு ரிஸ்கி ஷாட் ஒன்று கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஹெலிகாப்டரில் போயிட்டு. ஆமாம், அது வந்து எப்படின்னா ஒரு ரிஸ்கி ஷாட். அது வந்து கொச்சியில் வந்து ஐஎன்எஸ் கருடா அப்படின்ட்டு இருக்கு. ஐஎன்எஸ் கருடான்றது நேவல் ஏர்பேஸு, கப்பல்லையே வந்து பிளேன் இது பண்ணி டேக் ஆஃப் பண்ணி போகிற அது நேவல் ஏர்பேஸு. அதை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணும்போது வந்து ப்ரொடியூசர் ராஜன் அப்படின்னு அவர் தான் இது பண்ணியிருந்தார். போய் ஷூட் பண்ணும்போது வந்து சாதாரணமாக அப்படியே எடுத்தால் அதில் வந்து ஒன்றும் இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஷிப்பு கடலில் போகுது அப்படின்னும் போது வந்து பருந்து பார்வையில் மேலேருந்து டாப் ஆங்கிளில் எடுக்கணும் அப்படின்னு அவங்கள ரிக்வெஸ்ட் பண்ணி ஹெலிகாப்டரில் வந்து இது கூட்டின்னு போக முடியுமா அப்படின்னா ஹெலிகாப்டரில் மேலே இது பண்ணும்போது வந்து சைடு ஃபுல்லாக ஓப்பன், கவர் கிடையாது. அப்போ பயமா இல்லையா உங்களுக்கு? கஷ்டம்தான், பட் ஆனால் ஷூட்டிங் தான் நமக்கு முக்கியம், வேலை முக்கியம். அப்போ வந்து இந்த ஏர் ஃப்ளைட்டில் போடுற மாதிரி வந்து பெல்ட்டு, இந்த பெல்ட்டு கிடையாது, இந்த பெல்ட் இருந்தது. இந்த பெல்ட்டை போட்டுட்டு ஷூட் பண்ணிவிட்டு நடுவில் வந்து பிரேக் பண்ணுறதுக்காக வந்து கேமராவை அப்படி வச்சுக்கும்போது இந்த கிளிப்பு வந்து ஸ்லிப் ஆகிடுச்சு, ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆகிட்டு அடுத்து கேமரா எடுத்த உடனே இது ஸ்லிப்பாகி இந்த ஃபீலிங் தெரியுது கீழே போகுது அப்படின்னு. எடுக்கணுன்னு போது பார்த்தா இது இல்லை அப்படின்னு பயமாகி போச்சு. ஏன்னா சைடு ஃபுல்லாக ஓப்பன், எனி டைம் வந்து இது. அதுவும் இல்லாமல் எனக்கு கரெக்டாக டாப் ஆங்கிள் கிடைக்கலன்றதுனால கொஞ்சம் சாட்சி ஓட்டு அப்படின்னு பைலட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம். அவர் சாட்சி ஓட்டிகிட்டு இருந்தார். அப்பவும் வரல, இன்னும் கொஞ்சம் அப்படின்னாக்கா விழுந்துருவோமோன்னு. அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து இன்ஜினியர் பிரபாகரன் இருந்தார், அவர்கிட்ட கேமரா கொடுத்துட்டு
இது கரெக்ட் பண்ணிவிட்டு திருப்பி அவர் ஷூட் பண்ணோம் ஸோ உட்காந்து. இது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு ரிஸ்கி ஷாட். கண்டிப்பாக கண்டிப்பாக. பிக்சரைசேஷன் சொல்லுவாங்க. இப்போ கேமரா பர்சன் வந்து ஒரு ஷாட் எடுக்கிறாங்கன்னா அது நல்லா பிக்சரைஸ் பண்ணாங்கன்னா பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். ஆமாம் கண்டிப்பாக. அது வெளியே இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பர்சனாலிட்டியை ஷூட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு நேச்சர் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் எது ரொம்ப முக்கியம் நினைக்கிறீங்க? ஒரு கேமரா பர்சனாக நீங்கள் சொல்லுங்கள், வந்து லைட்டா இல்லை வந்து ஆர்டிஸ்டோட ஃபேஸ் வேல்யூவா இல்லை அது அது டிபெண்ட்ஸ். இப்போ அதாவது ஒரு மார்னிங் சன்ரைஸு சன்செட் அப்படின்னு எடுத்தோன்னா லைட்டு தான் முக்கியம். அந்த மாதிரி சில சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஆர்டிஸ்ட் வந்து நல்லபடியாக இது பண்ணோம். அவங்க ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறது, க்ளோஸ்அப்ஸ் கொடுக்குறது, அதெல்லாம் வந்து நம்ம ஒரு இது. மற்றபடி வந்து ஆர்டினரி நம்ம வந்து டாக்குமெண்ட்ரிஸ் அது இது பண்ணும்போது வந்து ஃப்ரேமிங் வந்து நல்லா இருக்கணும். சரி, ஈச் ஃப்ரேம் வந்து கவிதை சொல்கிற மாதிரி இருக்கணும். ஏன் இது நான் கேட்டேன்னா, பெரிய பெரிய விஐபிஸ் நீங்கள் ஷூட் பண்ண அனுபவத்தை சொல்லுங்கள். யாரெல்லாம் நீங்கள் ஷூட் பண்ணியிருக்கீங்க? நான் ஒரு இது பண்ணது அப்படின்னாக்கா வந்து ஓபி வேன் ஒன்று பண்ணோம். இதில் மதுரை இது உலகத்தமிழ் நடந்தபோது வந்து இங்கேருந்து சென்னை தூர்தர்ஷன்லேருந்து வந்து ஓபி கேமரா 3 கேமரா வந்து 3 லொக்கேஷனில் செட்டப் பண்ணி எடுத்துருந்தோம். எடுத்துகிட்டு அங்கே வந்து இந்த ஊர்வலம் போச்சு. அந்த ஊர்வலம் முடிஞ்ச உடனே டோட்டல் செட்டப்பை வந்து நாங்கள் ஷிஃப்ட் பண்ணி தமுக்கம் மைதானத்துக்கு போனோம். அந்த க்ரௌடு வந்து உலகத்தமிழ்நாடுன்னு அப்போ ஃபஸ்ட் டைம் அப்படின்னும் போது வந்து பயங்கர க்ரௌடு. அந்த க்ரௌட்லேயும் ஆனால் போலீஸோட ஹெல்ப்பில் வந்து நாங்கள் போய் அங்கே வந்து தமுக்கம் மைதானத்தில் ஆல்ரெடி கேமராவை மார்க் பண்ணி ஸ்டாண்டை மட்டும் போட்டு வச்சோம். கேமரா மட்டும் ஃபிக்ஸ் பண்ணணுன்ற மாதிரி அங்கே போய் இது பண்ணும்போது விஐபி வந்து அப்போது இந்திரா காந்தி தான் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப பழக்கம். இந்த அப்போ வந்து நம்ம தூர்தர்ஷன் மட்டும்தான் இருந்ததுன்றதுனால வந்து மொனாப்பலியாக வந்து நம்ம இது பண்ணிப்போம். அவங்களுக்கு வந்து பக்காவாக வந்து இந்த கேமரா க்ளோஸ்அப் கொடுக்கும், இந்த கேமரா லாங் ஷாட் கொடுக்குன்றது அவங்களுக்கு தெரியும் டோட்டலாக. ஏன்னா நிறைய கவரேஜஸ் இது பண்ணணும். கரெக்டாக வந்து நம்ம கேமராவுக்கு நேராக க்ளோஸ்அப் அப்படின்னா அதை பார்த்து தான் பேசுவாங்க. நம்ம கட் பண்ணும்போது வந்து ப்ரோக்ராமில் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா க்ளோஸ்அப்ஸ் நல்லா இதாகும். பட் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இது பண்ணுவாங்க. ஓகே, நீங்கள் ஒர்க் பண்ண ப்ரோக்ராம்லேயே ஒரு முக்கியமான ஒரு ப்ரோக்ராம் வந்து பண்ணை முதல் பானை வரை அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் ரொம்ப சக்ஸஸ் ஆச்சுல்ல? ஆமாம் ஆமாம். அதில் உங்களோட இன்வால்மெண்ட் என்ன? என்னுடைய இன்வால்மெண்ட்டு ஆஸ் அ கேமராமேன் வந்து வெரைட்டியாக வந்து ஷார்ட்ஸ் கொடுத்தோம். ப்ளஸ் வந்து டான்ஸ் ட்ராமா சீக்வன்சஸ். அதனால் வந்து அதனுடைய ஃபோட்டோகிராஃபின்றது டிஃப்ரெண்ட்டு. ப்ளஸ் நமக்கு வந்து சினி இண்டஸ்ட்ரி மாதிரி வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் தூர்தர்ஷனில் கிடையாது அந்த காலத்தில். இப்போ நிறைய இருக்குது, டிஜிட்டல் எல்லாம் ஆனதுன்னா. அப்போ வந்து கிடையாது. பட் அதை எல்லாத்தையும் நம்ம வந்து ஷோல்டர்லேயே வச்சு அந்த ட்ராலி மூமெண்ட் கொடுக்குறது அப்படின்றதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் உட்காந்துட்டு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சினிமாவில் கூட சிங்கிள் ஷாட்லேயே வந்து படம் எடுக்கிறாங்க, நம்ம கேள்விப்படுறோம். ஆமாம், சிங்கிள் ஷாட்லேயே வந்து ஒரு ப்ரோக்ராம் எடுத்துடுறாங்க. அப்போ வந்து எடிட்டருக்கு வேலை இல்லாமல் போயிடும். ஆமாம். அப்போது சிங்கிள் ஷாட்லேயே நீங்கள் எதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கோம். எப்படின்னாக்கா வந்து நான் மண்டி ஹவுஸ் ட்ரைனிங் சொன்னேன் இல்லைங்களா, அங்கே வந்து எப்படின்னா வந்து அவங்க முதல்ல வந்து நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க. என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், க்ளோஸ்அப்னா என்ன அப்படின்றதெல்லாம் கொடுப்பாங்க. 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டு எனக்கு தெரிஞ்சிருந்தா கூட அவங்க அந்த ட்ரைனிங்கிறது மஸ்ட்டு, டிவி ட்ரைனிங்கிறது. அதில் வந்து இதுதான் க்ளோஸ்அப்பு, இதுதான் கல் அப்படின்ற மாதிரி சொல்லி தருவாங்க. அது 2 கேமரா வச்சு பண்ணிகிட்ருப்போம். நான் போய் ரெக்கார்டிங் பண்ணுற இதும்போது வந்து ஒரு கேமரா ஃபெயிலியர் ஆகிப்போச்சு. பட் ரெக்கார்டிங் பண்ணி ஆகணும் அப்படின்போது வந்து இன்டென்ட் ஆலி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து இந்த ஸ்டீரிங் இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இல்லை, அது இருக்குது பழைய கேமரா. அதில் வந்து அந்த கேமராலேயே ஃபுல்லாக வந்து மூமெண்ட்டு ஃபுல் ப்ரோக்ராமை வந்து அதிலே மூவ் பண்ணி க்ளோஸ்அப் கொடுக்க வேண்டிய இடத்துல க்ளோஸ்அப்பு, லாங் ஷாட் கொடுக்க வேண்டிய இடத்துல லாங் ஷாட்டு, அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஷோ நீங்கள் வந்து ஷூட் பண்ணுறீங்க, ப்ரோக்ராம் ஷூட் பண்ணுறீங்க ஸ்டூடியோலையோ வெளியிலையோ. இப்போ சீரியல்லாம் ஷூட் பண்ணும்போது நீங்கள் ட்ராமான்னு சொன்னதுனால கேட்குறேன். ஆமாம் ஆமாம். ட்ராமான்னு வரும்போது அதோட கிராமர் வேறு, ஆமாம், சீரியலோட கிராமர் வேறு, கண்டிப்பாக டாக்குமெண்ட்ரின்றது வேறு. ஆமாம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எப்படி உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டீங்க? இல்லை, நம்ம அப்டேட் பண்ணுறதுனா மோஸ்ட்லி வந்து ஸ்டுடியோவில் ட்ராமா பண்ணும்போது வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து என்ன கேட்குறாங்களோ அவங்க வந்து 3 கேமராவில் வர்றதை பார்த்து என்ன ஷார்ட் கேட்குறாங்களோ அதை நம்ம கொடுக்கணும். ஆனால் இப்படின்றது கூட கொடுக்கணும். அதுதான் வந்து திறமை. உட்காந்துட்டு கரெக்டாக அதை ஃப்ரேம் பண்ணி கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுறது. ஏன்னா என்ன பண்ண போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ரிஹர்சல் பார்த்தா தெரியும். ரிஹர்சல் பார்க்காம ஷூட் பண்ணால் ஒன்றும் பண்ண முடியாது. அது பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களை சொன்னோன்னா, காஷ்மீரில் வந்து நாங்கள் வந்து ஒரு 1 hour ப்ளேவை வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். 1 hour ப்ளேன்றது வந்து எப்படின்னா வந்து லைவாக கொடுத்தோம். லைவ் ப்ளேன்றது 1975க்கு முன்னாலேயே வந்து பண்ணது வந்து விஷயம். அப்போ வந்து பெரிய விஷயம். ஏன்னா சோர்சஸ் வந்து அப்போல்லாம் வந்து இந்த எடிட்டிங் இதெல்லாம் கிடையாது. ஜஃபர் அஹமத் தானே பண்ணார்? ஆமாம், ஜஃபர் அஹமத் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணார். அப்போ எப்படின்னா 2 ஸ்டுடியோ அங்கேயே வந்து இதேமாதிரி ஒரு பெரிய ஸ்டுடியோ, ஒரு சின்ன ஸ்டுடியோ இருந்தது. இதில் ஒரு 3 கேமரா, அதில் ஒரு 2 கேமரா, ப்ளஸ் வந்து ப்ரொஜெக்டரில் வந்து ஒரு 2 சீக்வன்ஸ் அவுட்டோரில் ஷூட் பண்ணது. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஷூட் பண்ணி இது பண்ணோம். அங்கே லைவில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னா,
ட்ராமா முடிஞ்ச உடனே வந்து நியூஸ் 7 மணி செய்திகள் அப்படின்ற மாதிரி வந்து வரும்போது அந்த காலத்துலலாம் தூர்தர்ஷனில் எப்படின்னா செய்திகளுக்கு முன்னால் 10 செகண்ட் வந்து ஸ்டாப் வாட்ச் காமிக்கணும். டைம் போடுவாங்க. டைம் வந்து ஸ்டாப் வாட்ச் மாதிரி காமிக்கணும், 10 செகண்ட் இருக்குது அப்படின்றது. அந்த ஸ்டாப் வாட்ச் காமிக்கிறதுக்கு வந்து கரெக்டாக வந்து நாங்கள் வந்து ட்ராமாவை முடித்து கரெக்டாக கிளாக்கை காமிச்சோம். அது வந்து மறக்க முடியாத அனுபவம். அது கிரெடிட் வந்து அவர் தான், ஜஃபர் அஹ்மத் தான். ஏன்னா எல்லா சோர்ஸும் கரெக்டாக பண்ணி எந்த ஃப்ளாவுமே கிடையாது. உங்களோட அனுபவத்தில் இப்போ நீங்கள் ஷூட் பண்ணுறீங்க, ட்ராமா லைவாக பண்ணியிருக்கீங்க, அப்புறம் இங்கேயே நிறைய ட்ராமாலாம் நடந்திருக்குல்ல, அது செவ்வாய்க்கிழமை ட்ராமா, கிட்டத்தட்ட 400 ட்ராமா ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் வந்திருப்பாங்க, நீங்கள் ஷூட் பண்ணீங்க. ஆமாம். உங்களை கவர்ந்த ஒரு ஆர்டிஸ்ட் இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட் நீங்கள் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போதே ரியலைஸ் பண்ணிட்டீங்க இது நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு யாரை சொல்லுவீங்க? அது பேர் வந்து யாரையும் சொல்கிறதுக்கு அவ்வளோ இதுவும் இல்லை. பட் ஆனால் ஒன்று வந்து என்னென்னா, அந்த பிகினிங் பீரியடில் வந்துட்டு 1975லேருந்து இது பண்ணும்போது வந்து செவ்வாய்க்கிழமை ட்ராமான்றது பாப்புலராக இருந்தது. அப்போ வந்து பிகினிங்கில் வந்து தூர்தர்ஷன் அப்படின்றது வரும்போது வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களாம் ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. இது என்ன ஒரு டப்பாவை பெட்டியை வச்சுட்டு இது பண்ணுறாங்க, இதெல்லாம் ஒன்றும் இதுவும் ஆகாது. அப்போ வந்து கேள்விகள் வந்து எப்படின்னா, திரை உலகம் வந்து பாதிக்கப்படுமா அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்போ பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் வந்து இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இதனால் எங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னாங்க. ஆனால் பிற்காலத்தில் வந்து அவங்க தான் வந்து தூர்தர்ஷனுக்கு இது சேனலுக்கே தொலைக்காட்சிக்கே வந்தாங்க. அதில் வந்து என்னென்னா வந்து இவங்க வந்து அப்போ ட்ராமா வந்து செவ்வாய்க்கிழமை ட்ராமா போகும்போது ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து ஸ்க்ரீன் டெஸ்ட்னு எடுப்பாங்க. ஒரு புதுமுகம் வராங்கன்னா அவனை ஸ்க்ரீன் டெஸ்ட் எடுக்கிறது, ஆடிஷன் எடுக்கிறது அப்படின்னு. இந்த ஆடிஷன் எடுக்கிற செலவு வந்து அவங்களுக்கு மிச்சமாச்சு. செவ்வாய்க்கிழமை ட்ராமாவை பார்ப்பாங்க, அதில் பார்த்துட்டு எத்தனை பேர் நடிக்கிறாங்களோ எல்லாருடைய எதுவும் நோட் பண்ணி வச்சுட்டு யார் நல்லா நடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அடுத்த நாள் இங்கே வந்து டியூட்டி ரூமுக்கு ஃபோன் பண்ணி அவங்க அட்ரஸ் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. கேட்டு அது அவங்களுக்கு புக் பண்ணாங்க. அப்படி வந்தவங்க தான் வந்து நம்ம இவர் வாகை சந்திரசேகர், வடிவுக்கரசி, அவங்கெல்லாம் தூர்தர்ஷன்லேருந்து இண்டஸ்ட்ரிக்கு போனவங்க தான். நேயர்களுக்கு ஒரு சின்ன தூர்தர்ஷன் பற்றி தெரியாத விஷயத்தை நம்ம சொல்லிடலாம். சார் சொன்னார் ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து டெலிகாஸ்ட் ஆகும், அது வந்து சினிமாவில் கிடைக்கிறதோட ரீச் அதிகம். அதே போல் தான் 1987 பொங்கல் திருநாள் வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் டிரான்ஸ்மிட்டர் அமைச்சாங்க. அது மூலமாக தமிழ்நாடுல இருக்கிற பல பகுதிகளுக்கு வந்து நம்ம சென்னை தொலைக்காட்சி நிலையம் ஒளிபரப்பு வந்து ரீச் ஆச்சு. ஸோ அது மூலமாக நிறைய பேர் பார்க்க ஆரம்பித்தாங்க. ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். அதாவது அப்போ பார்த்தீங்கன்னா பிகினிங் டேஸில் வந்து உங்களுக்கு நம்ம டவர் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து சின்ன டவராக இருந்தது. அப்போது ரீச் வந்து அதிகமாக கிடையாது. அப்படின்னும் போது வந்து ஸ்ரீலங்காவில் வந்து ரூபவாகினி டெலிகாஸ்ட் இருந்தது. அது ரொம்ப இங்கே வந்து நம்ம அதுவும் சவுத்து தமிழ்நாட்டிலலாம் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருந்தது. அப்போ ஒரு பிவி நரசிம்மராவ் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தார். அப்போ தூர்தர்ஷனுக்கு வந்து ஏன் வந்து லேக் ஆகுது, எதனால் மக்களுக்கு வந்து என்ன தேவை, என்ன கேட்குறாங்க அவங்க அப்படின்றத வந்து ஒரு சர்வே எடுக்க சொன்னாங்க. அப்போ நான் போயிருந்தேன். போயிட்டு எல்லா ஆல் ஓவர் தமிழ்நாடு ட்ராவல் பண்ணி, ஆமாம், ஆல் ஓவர் தமிழ்நாடு ட்ராவல் பண்ணி சர்வேக்கு என்ன ரிப்போர்ட் தேவையோ அதை வந்து கேள்வியாக நம்ம கேட்டு அதுக்கேற்ற மாதிரி பதில் வாங்கி அதை நம்ம டெல்லிக்கு அனுப்பிச்சோம். அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி எல்லாத்தையும் வந்து இம்ப்ரவைஸ் பண்ணாங்க தூர்தர்ஷன். இதெல்லாம் சரி எக்யூப்மெண்ட்லாம் இது பண்ணது. தூர்தர்ஷனில் சென்னை தொலைக்காட்சியில் நீங்கள் பணியாற்றிய போது என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணீங்க அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருக்கு. உங்களுக்கு வந்து அதை ரீவிசிட் பண்ண, அதாவது ஒரு காலப்பயணம் மாதிரி, ஒரு டைம் மிஷின் மாதிரி நீங்களும் வந்து அந்த ஒர்க் பண்ண பீரியடை வந்து நினைச்சு பார்த்துருக்கீங்க. ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷம், ஃப்ளாஷ்பேக் தான் நல்லா இது உட்காந்துட்டு. கண்டிப்பாக உங்களுக்கும் சந்தோஷமா இருந்திருக்கும். உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த எண்டென்றும் தூர்தர்ஷன் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.